யோ என்ன பண்ற? மிக்சிங். ஏதாவது சொல்லிட்டு போற என்ன சரக்கு என்ஜாய் பண்ணி அடிக்கிறியா? ஏப்பா அப்படித்தானே சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி மர்டர் பண்ணிருக்கியா இல்லையா நீ? மர்டர் பண்ணிருக்கியா இல்லையா? சின்ன வயசுல பண்ணது. அடியா சொல்லுப்பா, யார பண்ண சொல்லு. சொல்லு, ரன்னிங்ல போடலாம். ஏரியா போன் வரணும்ல. சரிம்மா. மாமா வாய்க்கு வாட்டமா கேப்பியனே தேங்காய் அரைச்சு போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன். சரி வேற டைம் சாப்பிடுறாத வீட்டுக்கு வந்துறியா? மணி 12 லவ் மேட்ரு பஞ்சாயத்து. எப்போ வருவ? 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? சுகர் பேஷண்ட் மாமா நீ. டேய் சுகர் ஓவர் ஆயிடுச்சுனா அப்புறம் கேர எங்க போய் சொரிப்ப? ஐயோ பொண்ணுக்கு அப்ப காலில் ஊந்தாவிடான். நான் என்ன பண்றது? நிறைய பேரை மச்சான் நான் பார்க்காம யார் பார்ப்பாங்க? சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதா? அதே மாதிரியே ஊர் பிரச்சனை கவுன்சினது உன் சுகர் பிரச்சனை விட்டுரு. ஐயோ யாச்சி பாய் மூடு. உன்ன சுகர் விட உன் தொல்லை பெருசாக்குதா? வாயிலே குத்தி விடு. வரேன் நம்ம என்ன அப்படியே ஆட்டோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையாண்ணா? பண்ணா நான் ஃபுல்லாக சாப்பிட்டேனச்சு. டேய் வந்துட்டானடா. வந்தாச்சண்ணாச்சி. எப்பா சாமி வணக்கம். பார்சல் கோட்டருடன் ஆடும் கோழியும் சேர்த்து பிரித்த சுருட்டுடன் உனக்கு நான் தருவேன். எப்பா என்ன மட்டும் காப்பாத்துறா சாமி. வணக்கம். பாசன்முகா ஏதாவது பிரச்சனை மட்டும் என்னாச்சு பார்க்கணும்னு தோணுதுல. ஆமா உன் பொண்ணு கூட எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ண வந்துட்டானா? எங்கிறான்? தோ இருக்கானே அவன் தான். என்னாச்சு? என்னடா ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான்? ஆமாண்ணாச்சி, பையன் ஒரு மாதிரி முறுக்கில் தான் நிற்கிறான். அது அவங்கள பற்றி அவனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுதான் சின்ன பையன் இப்படி நிற்க மாட்டான். தெரியும் எடுத்து. ஷூர். சூப்பர். ஒன் மோர் போய்க்கிறேன்னாச்சி. காதுல இதை கருமத்தை மாட்டேன். போய் அவர பதில்ல. எப்படி இருக்கீங்க? தெரியுமாடா உனக்கு? என்ன உங்களுக்கு தெரியாம எப்படியானாச்சு? ஏரியாவில் நீங்க தான் பெரிய மாசாச்சு. வெளியேரியா பசங்களோட நம்மள தெரியுதா? உங்களை தெரியாம இந்த ஏரியாவில் ஒருத்தனை இருக்க விட்டுருவானாச்சி. சண்முகம் உட்காருப்பா. 10 நிமிஷம் முடிஞ்சிடும். நம்ம பையனா என்னாச்சி? 10 நிமிஷத்துல பஞ்சாயத்து முடிஞ்சாலும் வீட்டுக்கு போற டிராவலிங் டைம் 20 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி சுகர் டேப்லெட் போடணும். அது நமக்கு பிரச்சனை. நிறைய பேசாதீங்க. அண்ணாச்சி டீ. ஹெல்த் அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன காரியம் பண்ண முடியும்? அண்ணாச்சி சொன்னக்கள். அண்ணாச்சி ஹெல்த் அண்ணாச்சி. இப்படா சாப்பிட்ற நேரத்தில் டீ கொண்டு பா. எங்கடா இருந்த? கூடவே தானே இருந்தேன். டேய் உட்கார்றா. டேய் என்னடா பண்ணா? வணக்கம் வைக்கிறேன் அண்ணாச்சி. இவ்வளோ கீழறி வைக்கிறான். டேய் உட்கார்றா. பின்னாடி போங்களடா, பயப்படலாம் அவன். சரி சரி சரி. தம்பி மரியாதைன்றது மனுஷனுக்குள்ள வர. ஐயோ ஒயின் ஷாப்ல வத்தி பிடிக்கலையா? ஓ அடிக்கூடாதோ? நான் செயின் ஸ்மோகரு. நான் உன வெளியே பேசிக்கிறேன். என்ன என்ன தம்பி கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் மாதிரி இல்லாம திமிர்த்தனம் பண்ற? இந்த திமிர்ல தான் பொண்ணு பண்ணி. அண்ணாச்சி நீங்க நினைக்கிற மாதிரி சிக்னல் வீக்கன் லவ்லாம் இல்ல. நம்ம டவர் ஸ்ட்ராங், மேட்டர் ஃபிக்ஸ்ட். நான் அங்கிள் சொல்ல நீங்க யாரா அங்கிள்? யாரா அங்கிள்? காமெடி பண்ணி சண்முகம் அங்கிள் சொல்வியா? உட்காரியா? அங்கிள் சொல்லிட்டா என்னாச்சு? நான் முடிச்சுறேன். நான் உனக்கு சொன்னேன்ல. உட்காரு.
அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்காக பேச வந்துக்கிறாப்ல அவரு முன்னாடியே தொகுறீங்களே ம் அவரு தொக்கா இல்ல கேக்குறேன் அந்த ஆளு பழைய தக்காளி தொக்கான்னு ஏய் என்னடா பின்ன என்னாச்சு நான் குமுதா வண்ட எப்ப என் லவ்வ சொன்னேன் இந்த ஆள் வந்து எப்ப முன்னாடி சொல்லுறாப்ல நான் 6வது படிக்கும்போது குமுதா வண்ட லவ்வ சொல்லிட்டேன் அப்போ அது 8வது பர்சன் இருந்துச்சு உன்னை விட 2 வயசு பெரிய பொண்ணாட லவ் பண்ண நீ ஏஜ்ல நம்ம தான் எஜுகேஷன்ல குமுதா ஓ குமுதா மனசுல இந்த அளவுக்கு படிப்பு நிக்கல இருந்தாலும் உள்ளே அப்படியே ஆச்சு புடிச்சு 8 வரைக்கும் வந்துட்டேன் அது பாண்டுக்கு போச்சு ஏன் வீட்டுல ஒருத்தர் படிச்சு ஆவாதம்மா கரெக்ட் தானே அதான் ஆச்சு எஜுகேஷனை ஃபாலோ பண்ண விட்டு அப்படியே குமுதா ஃபாலோ பண்ணேன் அங்கிள் காண்டாயி உங்களை ஃபாலோ பண்ணிட்டேன் பிச்சிருவேன் நாச்சே இவர் மாதிரிலாம் சும்மா வெத்தா வரல குமுதாவோட எல்லா மேட்டர் போட்டோ செல்போன்ல இருக்குது மேட்ரு போட்டோவா யோ இன்னாயா ஐயோ ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் இருக்காது அண்ணாச்சி. இருக்குதே ஏய் ஏய் சண்முகம் ஒரு 5 நிமிஷம் இல்லை போட்டோ டெலீட் பண்ணி நான் கூப்பிட்றேன். அண்ணாச்சி நான் பார்த்துக்கிறேன் போ. நாச்சே இந்த போட்டோ எடுக்க சொல்ல எனக்கு செம்ம அல்லு. ஏய் யோ அவன் வேற அல்லுக்கு இல்லைங்கிறான் போயவல் தூயின் போங்கடா சொன்ன கேளு போ நான் அண்ணாச்சி, அவரை நம்பாதீங்க அண்ணாச்சி. அவர் நான் கோரிக்கை சொல்றேன்ல அண்ணாச்சி. பாத்துக்கிறேன் போமா கிட்ட எங்கப்பா நாச்சே அப்படியே கொஞ்சம் ஸ்லைடு லெஃப்ட் இப்படி இப்படி அந்த கேட்டக்குள்ள பண்றான் வாரா நாச்சே பர்சனல் நாச்சே போ சொல்லுங்க போடா போங்கடா இப்ப எவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லி போ வெளிய போ பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பா காட்டுப்பா. ஒரு நிமிஷம் பா குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரு எதிர பார்த்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா போச்சா போயிடுச்சுல இதே குமுதா காலேஜ் போசல்ல இது அப்படியே ரிட்டர்ன் அது நம்ம என்ன வேலை நம்ம அப்படியே அங்கேயே அப்படியே நின்றோம் அப்படியே எத்தனை வேண்டியதான் மெயின் போட்டோ குமுதா கோலம் போட சொல்ல பின்னால் தெரியுதா நம்ம அம்மாவோட காலு இல்லையே என்னத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான் இங்க கவனிச்சிங்களா டோ சம்பந்தம் வாயா வெளிய. டோ சம்பந்தம் வாயா வெளியனா. என்ன இருந்தாலும் சம்மதம் இல்லாத கத்திட்டு இருக்கான் பையன் குமுதா சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டானா? டேய் குமார், என்னையா புள்ள பெத்து வச்சிருக்க? ஏன் வீட்டுக்கு எவன் வந்தா அந்த பொறுக்கிக்கு என்னய்யா? டேய் குமார், எங்கடா போயிட்டா? கண்ட பண்டிகைல பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. டேய் இப்படி பேசிட்டு ஆற பாத்து பண்ணி காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. ஏய் என்னடா வீட்டுக்காரே கொஞ்சம் கூட மரியாதை நான் பேசி நிக்கிறாரே காட்டெருமை மாதிரி இருக்கிறவன் வீட்டுக்காரன் ஏன் வீட்டுக்காரன் பண்ணின்றாரு அது சரியா? காட்டெருமையா அத பத்தி நானே கவலைப்படல நீ என்னத்துக்கு கவலைப்படுற என்னடா புள்ள பெத்து வச்சிருக்க? குடிகார பையன். அவன் மட்டும் யோகியா இல்லாத பேசாத மரியாதை ஏல கட்டி விளங்க மாட்டடா. நீ ஒழுங்கா இருந்தா ஏய் உன் குண்டு போஸ் தெரியாதா எனக்கு? ஏய் சாமல தூடி போய் ஸ்கூல் போடா. அடி நிறுத்துங்க பாத்திரம் சாமான் தான் கிடக்குது ஏன் ஐயோ பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இப்படி மாறி மாறி சண்டை போட்டிங்கன்னா எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை தப்பா நினைக்க மாட்டா இல்ல குமுதா நாளைக்கு நம்ம ரெண்டும் ஜோட ஒண்ணா போகும்போது சங்கோஜமா இருக்காது உங்க ஊரை கூட்டுறான். நீ வா குமுதா. அந்த ஆளை கூட்டு உள்ள போ ஏய் நீ வாடி அப்புறம் பார்க்கல. செல்லம் போடா அங்கிள் குமுதா கூட்டு உள்ள போடுங்க நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. ஆனா குமுதா ஹாப்பியா நாச்சி யோ முதல்ல உன் பொண்ணுக்கு போன போடியா அவன் என்னடா நான் உன் அமுதா ஹாப்பின்றான் இல்ல குமுதா 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 அதான் ஹாப்பின்றான் எனக்கு டவுட் ஆகுதியா முதல்ல என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்ல என்னாச்சு. அப்ப போன போடு இவன் சொல்றதெல்லாம் கேட்டு எதுக்கு என்னாச்சு என் பொண்ணுக்கு போன போடணும். அவன் சொல்றது தான் கரெக்டா இருக்கும் பொழுது நீ என்ன பண்ற உன் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு பஞ்சாயத்து முடிஞ்சது வா போலாம் சூப்பர் அண்ணாச்சி செம்ம தீர்ப்பு ஐயோ போதீங்க என்னாச்சு ப்ளீஸ் இதோ போன போடுறேன். ஹலோ நான் தாம்மா அண்ணாச்சி பேசுகிறேன். மா மளிகை கடையில இருந்து அண்ணாச்சி பேசுறாருமா. யோ என்னயா மளிகை கடை என்னாச்சு அவன் சொல்றது கரெக்டா ஐயோ ஏதோ தப்பு நடந்துட்டேன் என்னாச்சு. நான் பேசுறேன். என்னடா இது குமுதா என்னம்மா பண்ணிருக்க? நம்ம அண்ணாச்சியை போய் மளிகை கடை அண்ணாச்சின்னு சொல்லியிருக்க. அவர் பெரிய தாதாமா. குமார் பைய விஷயமா ஒருத்தட்டு போறேன்னு சொன்னார்ல அவர் தாமா அவரு. சாரிப்பா அவருன்னு எனக்கு தெரியாது. சரிம்மா அண்ணாச்சிட்ட கொடுக்குறேன் ஒழுங்கா பேசு. அண்ணாச்சி குமுதா என்னவா
குமுதா யோ நீ வேற அண்ணாச்சி சாப்பிட்டு பேசலாம் அண்ணாச்சி உங்களுக்கு வேற இப்போ அப்படி இழுத்துனுக்குது இப்போ பொண்ணுக்குதா அட போங்கயா ப்ளீஸ் பேசுங்க அண்ணாச்சி அண்ணாச்சி பேசுங்க அண்ணாச்சி யோ இல்லை பாடி வீக்கு ப்ளீஸ் அண்ணாச்சி எம்மாடி நான் தாம்மா பேசுகிறேன் சொல்லுங்க அண்ணாச்சி. அதான் இவன் பேர் என்னப்பா கொக்குமாரா பங்குமாரா சுமார் மூஞ்சி குமார் அண்ணாச்சி அதான் சுமார் மூஞ்சி குமார் அவன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானாம்மா அண்ணாச்சி ஸ்பீக்கர் போன்ல போட்டு எல்லாத்தையும் சபையில பேசிருங்க அண்ணாச்சி. இல்லாட்டி இந்த படுபாவி குமுதா ஹாப்பின்னு திரும்பவும் ஆரம்பிச்சிருவான். எம்மாடி நான் ஸ்பீக்கரில் போடுறேன் பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி பேசிடுமா அதான் சரி. சரிங்க அண்ணாச்சி. ஏப்பா எல்லாம் கேட்டுங்கப்பா. குமுதா நான் தான் தைரியமா பேசுமா. குமுதா நம்ம அண்ணாச்சிமா தைரியமா சொல்லு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுகிறேன் தெரியும்ல. அண்ணாச்சி சுவர் பேசுன்றா சீக்கிரம் பேசு. யோ என்ன உன் பொண்ணு கொஞ்சம் கூட மறைய தெரியல. இவ்வளோ நேரம் பேசினுக்கிறேன் பேச மாட்டேன். ஆமா அண்ணாச்சி அந்த வளர்த்த விதம் அப்படி அப்படியா? லைன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி. திரும்ப ஓடி தரேன் ப்ளீஸ். மனசுல அண்ணாச்சிட்டு இப்ப போனை கொடுப்பேன், நீ ஒழுங்கா பேசுற. இல்லப்பா. பேசுங்க அண்ணாச்சி. மா இங்க பாருமா, சுகர் பேச டைப் 2 நான் சீக்கிரம் சாப்பிடணும். போன்ல பேச புரியுதா? ஸ்பீக்கர்ல போடுறேன் பேசு. சீக்கிரம் பேசு. அர்ச்சி பேசு. ஏய் நம்ம அண்ணாச்சிமா தைரியமா பேசிருமா. பேசு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுகிறேன் தெரியும்ல. அண்ணாச்சி ஏங்க நேரா இருந்தாலும் கட்டிக்கு போறவன் நான் இங்க இருக்கிறேன். அது ஒரு மாதிரி கூச்சு மாதிரியாதா? நல்ல பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. உன் மனுங்க அவன் தான் கரெக்ட். நாம விடுங்க நாங்க அண்ணாச்சி அண்ணாச்சி சாரி அண்ணாச்சி. போன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி. லாஸ்ட் சான்ஸ் அண்ணாச்சி ப்ளீஸ். ஹலோ. ஏ குமுதா என்னம்மா நீ? அண்ணாச்சி எவ்வளவு பெரிய மனுஷன் நமக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏமா பேச மாட்டேங்கிற? அப்பா அந்த ஆள் தான் பேசுமான்னு போனை கட் பண்ணிட்டே இருக்கான். பாவி சண்டாளம் எனக்கு காலை விட வச்சுட்டேடா. அண்ணாச்சி நீங்க தான் போனை கட் பண்றீங்களா? நானா? ஆமா அண்ணாச்சி. அந்த பட்டன் தானே அம்மா. அதான் அண்ணாச்சி கட் ஆயிடுச்சு. அட போயா, உன் பொண்ணு தெரியல போனும் தெரியல, நான் என்ன பண்றது? நானே ஸ்பீக்கர் போன்ல போட்டுறேன் அண்ணாச்சி. சொல்லு. என்ன அண்ணாச்சி சொல்லணும்? சுமார் மூஞ்சி குமாரே கல்யாணம் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்லு. அப்படியே நாங்களும் கலெக்டர்னு சொல்லு. ஐயோ அவன் பொறுக்கி அண்ணாச்சி. லவ்வுக்கும் ஈவ்டீசிங்க்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப டார்ச்சர் பண்றான் அண்ணாச்சி. காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் என் பின்னால ஒரு டாபர் மேன் இருக்கிற மாதிரியே இருப்பான் அண்ணாச்சி. அவனால எங்க வீட்டு நிம்மதியா போச்சு அண்ணாச்சி. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி யூஸே இல்லாம போச்சு. என்ன பண்றதுனே தெரியல அண்ணாச்சி. அவன மார்க்கால் வாங்குங்க அண்ணாச்சி. ஹலோ, அது என்னமோ பத்தி பர்சனலா பேசுங்க, அதை போய் கேட்டீங்க. அது நேற்று ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட வாசல் வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபீலிங் இருக்குதானே செய்யும். இது ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா நல்லதாவே சொல்லும். அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம். அந்த சத்தத்துக்கு கேட்குறியாம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்போதான்டா குமுதா ஹாப்பி.